ரா ஆரம்பிச்சோடனே பேக் ஸ்டேஜ்லேருந்து ஒவ்வொருத்தவங்களும் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரிங் ஜென்ரல் குந்தரை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட் டே காமிக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் டே டாமினிக் இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பென்டா வர்றாரு. பென்டா வர்சஸ் டாமினிக் மிஸ்ட்ரியோ மேட்ச் தான் இன்னைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ராவை தொடங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆடம் பெர்ஸ். ஆடம் பெர்ஸ் வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை வச்சுட்டு ஒரு கூப்பிட்றாரு. ஒவ்வொரு ரெஸ்லரே கூப்பிட்றாரு. ஏன்னா ஆடம் பெர்ஸ்க்கு வந்து அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறது, உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறது பலவித கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதில் வந்து ஃபஸ்ட்டு யார் வருவான்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்கே, அதுக்கப்புறம் பெனிகா பிளேயர், அதுக்கப்புறம் வந்து ரீகா ரிப்ளே வருவாங்க. இவங்க 3 பேரும் வந்த உடனே தான் இந்த இடத்துல பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 3 பேருக்கும் திருப்பி ஒரு சின்ன கான்ட்ராக்ட் சைன் மாதிரி நடக்கும். ஏன்னா 3 பேருக்குமான ட்ரிபிள் மேட்சை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலான்ற மாதிரி முடிவு பண்ணுவார். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குங்கன்னா அந்த கான்ட்ராக்டில் சைன் வாங்குறதுல 2 பேருக்கு கான்ட்ரவர்சியாக இருக்குது. கடைசியில் பார்த்தா ஒரு கட்டத்தில் வந்து ரீகா ரிப்ளே பெனிகா பிளேயர் அடிக்க ஆரம்பிப்பாங்க. யூஎஸ்கை வந்து மைக்கை தூக்கி போட்டுட்டு போங்க. ஆடம் பெர்ஸ் வந்து போகிற எங்கே வெளில போகிற அப்படின்னு கேட்பாரு. உடனே யூஎஸ்கை டாப் ரோப்லேருந்து ஜம்ப் பண்ணி ரீகா ரிப்ளே அட்டாக் பண்ணுவாங்க. அதிலே வந்து ரீகா ரிப்ளே அட்டாக் பண்ணோன்னே பெனிகா பிளேயர் மேலேயும் விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்கை கையெழுத்து போட்டுருவாங்க. யூஎஸ்கை கையெழுத்து போட்டுட்டு அந்த சாம்பியன்ஷிப்பை எடுத்துட்டு நான் உங்களை ரெஸ்ல்மேனியாவில் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி போவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் டாமினிக் மிஸ்ட்ரியும் ஃபின் பாலரும் முறைச்சிப்பாங்க ஜட்ஜ்மெண்ட் டேல. ஏன்றதை அடுத்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஒரு இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. லைரா வர்சஸ் அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா பெய்லி. இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணான்னு கேட்டிங்கன்னா லைரா ரோல் பின் பண்ணி தான் வின் பண்ணாங்க பெய்லியா அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கிங்க. பெய்லி வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ஹக் பண்ணி வாழ்த்து தெரிஞ்சுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் பெய்லி பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல லைராக்கும் பெய்லிக்கான ஃபீடு முடிச்சு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஓட்டிஸோட பிரதர் வந்திருப்பாரு. அவரை வந்து சாட் கேபிள் நக்கல் பண்ணுவார். அவரும் ஓட்டிஸும் ஒரு பிரதர்ன்ற மாதிரி இப்போ காமிக்கிறாங்க. புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா லவுடி கிங் கேசர் டாப் ஆஃப் த இது கேரியர்லேருந்து என்ன பேசுவார்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ல்மேனியா பிளானை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் லோகன் பாலுக்கு ஏஜ் ஸ்டைல்ஸுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். ரெஸ்ல்மேனியா மேட்ச் இருக்கும். அதை பற்றி கேரின் கிரஷ் வந்து லோகன் பாலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். ஏஜ் ஸ்டைல்ஸ்க்கு அது ரொம்பவே காண்டு உண்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேட்சஸ் நடக்கும். அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு டாக்டி மேட்ச், அதாவது அமெரிக்கன் மேட் டீமுக்கும் அதுக்கப்புறம் எல்டபிள்யூக்கும். இதை வந்து சாட் கேபிள் தான் இந்த லுச்சாலராக வரான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து WWE நம்மளை உருட்டிக்கிட்டு இருக்காங்க, கேவலமாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சாட் கேபிள் டீம் தான் வின் பண்ணிடுவாங்க. சாட் கேபிள் டீம் வந்து மாஸ்க்கு கழட்ட போவார் டிராகன்லேயே. அதுலேருந்து எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் வந்து டிராகன்லேயே அடித்து போட்டு வின் பண்ணிடுவார். அடுத்து என்ன நடக்குதுன்னா குந்தர் வர்றார். குந்தர் வந்த உடனே யார் வர்றான்னு கேட்டிங்கன்னா குந்தர் வந்து ரிங்கில் ஏறணுன்னு ஜே யூசோ வர்றார். ஜே யூசோ ஆடியன்ஸ் சைட்லேருந்து வர்றார். ஜே யூசோ ரொம்ப கோபத்தோடு வர்றார். ஏன்னா போன வாரம் அவரோட பிரதரை போட்டு அடிச்சிருக்கிற குந்தரை. அது மட்டும் இல்லாமல் குந்தரை பார்த்து முறைக்கிறாரு. முறைச்சிக்கிட்டே ரிங்குள்ளே ஏறாரு. அப்படியே குந்தரோட கையை தட்டி விட்டு அந்த கண்ணாடியை கலட்டி அப்படி பார்க்குறாரு. அப்படியே வெறி கொண்ட முகத்தோடு இருக்கிற மாதிரி காட்டுறாரு ஜே யூசோ சொல்கிறாரு போன வாரம் என்ன நடந்துச்சுன்றதை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் குந்தரோட அம்மா என்ன கேட்டாங்கன்னா என்ன நடந்துச்சு, உன்னோட ஃபேமிலியை பார்த்தியா, உன்னோட பசங்களை பார்த்தியா, எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் என்னோட அம்மா என்ன கேட்டாங்கன்னா நான் என்னோட அம்மாட்ட போய் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னோட பிரதருக்கு 15 தையல் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா ஏன் நீ அவனை பாதுகாக்கலாம் அப்படின்ற மாதிரி வார்த்தையை கேட்டாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் எனக்காக மட்டும் இல்லாமல் அந்த சாம்பியன்ஷிப் ஜெயிக்க போகிறது என்னோட பிரதருக்காகவும் சேர்த்துன்னு சொல்லி பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுப்பாரு. ரேமஸ் ஸ்டுடியோ லுச்சாலரை அசிங்கப்படுத்துறதாக எல்கிராடாவை பற்றி சொல்லி ஆடம் பெர்ஸ்ட்டை போய் மேட்ச் கேட்பாரு. எனக்கு அவங்க கூட மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சாட் கேபிள் கூட. சாட் கேபிள் தான் எல்கிராடாவாக இருக்கிறாரு. அந்த மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து என்ன நடக்கும் நியூ டே வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து வைக்கிங் ரைடர்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நியூ டே சேர்ந்து சேவர் சேர் எடுத்து அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த சேரை பிடுங்கிடுவாங்க வைக்கிங் ரைடர்ஸ் டீமு. அதை பிடுங்கி அதுக்கப்புறம் அவங்களே அடிச்சிருவாங்க. நியூ டே அடிச்சதுக்கப்புறம் மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி ரெஃபரி முடிச்சு விட்றாரு. டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணாலும் சாம்பியனை எடுத்துகிட்டு போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா வைக்கிங் ரைடர்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து கடுப்பான நியூ டே என்ன பண்ணுவாங்க, இப்போ 2 பேருமே போட்டு அடிப்பாங்க. ஸ்டீல் சேரில் அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி கேரியரை முடிக்கிற மாதிரிலாம் வருவாங்க. பேக் ஸ்டேஜ்லேருந்து செக்யூரிட்டி டீம்ஸ்லாம் வந்து தடுத்து விட்ருவாங்க நியூ டேவை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. அடுத்தது ஒரு பயங்கரமான மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா பென்டா வர்சஸ் டாமினிக் மிஸ்ட்ரியோ. இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் வந்து ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணதுனால ஃபஸ்ட்டு பென்டா வராரு. அடுத்து டாமினிக் மிஸ்ட்ரியோ வர. டாமினிக் மிஸ்ட்ரியோட கர்லிட்டோ வராரு. கர்லிட்டோ கூட வந்து பென்டா இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பென்டா இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோன்னே பென்டா டாமினிக் மிஸ்ட்ரியோ இந்த மேட்ச் நல்லாவே போகுது. இந்த மேட்ச்சில் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் சன்செட் ஃபிளிப்லாம் போட்டார் டாமினிக் மிஸ்ட்ரியோ. அதுக்கப்புறம் போட்டு 619 போடுவார். அந்த இடத்துல வந்து இருந்தாலும் பென்டா வந்து தன்னோட சப்மிஷன் மூவை போட்டு அதுக்கப்புறம் பெயில் டிரைவை போட்டு இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோவும் கர்லிட்டோவும் சேர்ந்து பென்டாவை செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்த பென்டாவை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பென்டாவுக்கு சப்போர்ட்டாக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா பேரன் பேக்கர் வருவார். பேரன் பேக்கர் வந்தோடனே கர்லிட்டோ கீழே போய் நிற்பார். கர்லிட்டோ ரிங் அவுட் சைட்லேயே ஒரு ஸ்பேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போட்டு டாமினிக்கு ஒரு ஸ்பேரை போடுவார். ஸ்பேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பென்டா கொஞ்சம் கொஞ்சமாக எந்திப்பார். பென்டாவை பார்த்துட்டு நீ என்னடா நீயும் எந்திக்கிறேன்னு சொல்லிட்டு பென்டாவுக்கு ஒரு ஸ்பேரை வைப்பார் பேரன் பேக்கர். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சாம்பியன்ஷிப்பை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணுவார். நான் தான்டா இங்கே கெத்து இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் என்னதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக ஃபின்பலர் வந்துருப்பார். ஃபின்பலர் பென்டாவை அடிச்சு போட்டுட்டு என்னடா நீ ஓவர் சீன் போட்டுக்கிட்டு இருக்க, இந்த சாம்பியன் என்னோடது, நான் தான்டா இந்த சாம்பியன் ரெசல்மேனியா தட்டி தூக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தூக்கி செலிப்ரேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பென்டா மூஞ்சிக்கிட்டு போய் இது ஏன் சாம்பியன் நீங்களாம் இங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்டீரியோ பார்ப்பார். அதுக்கப்புறம் பார்த்துட்டு தூக்கி செலிப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் பேரன் பேக்கர் ரெடி ஆகிடுவார். அதுக்கப்புறம் பேரன் பேக்கர் ஸ்பியர் போடலான்ட்டு ஓடியார். அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபின் பலர் டக்குன்னு அப்படியே மைண்ட் ஆகி டக்குன்னு மூளையை பயன்படுத்தி டக்குன்னு எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். இந்த ராவலை இந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாட் கேபிள் வருவார். சாட் கேபிள் வந்து அமெரிக்கன் நைட்மேர் டீமோட வருவார். நான் வந்து எல்கரோட கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட பாய்ஸ் எல்கரோட கூட விளாண்ட மேட்ச் நல்லாவே விளாண்டாங்க, ஜெயிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்கரோவுக்கும் இப்போ ரேமஸ்டேயோவுக்கும் ரெசில்மேனியாவில் ஒரு மேட்ச் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லுச்சாடா டானான ரேமஸ்டேயோவுக்கும் இங்கே அமெரிக்கனோட எல்கரோவுக்கும் ஒரு மேட்ச் ரெசில்மேனியாவில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த மேட்சோட கன்ஃபர்மேஷனை வந்து இப்போ சாட் கேபிள் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணிவிடுவார். ரெசில்மேனியாவில் ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்குன்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம ராவோட மெயின் ஈவெண்ட் வந்திருக்கோம். இந்த ராவோட மெயின் ஈவெண்ட் ஃபுல்லாகவே தமிழில் பேசி டப்பிங் பண்ணியிருக்கிறோம். அதை அப்படியே எங்கே பார்க்கணும்னு கேட்டிங்க நம்மளோட ஏகேஎன் ரெஸ்லிங் தமிழ் மெயின் சேனலில் பார்த்துக்கோங்க. அந்த சேனலில் பேசியிருக்கோம். இங்கே வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பால் கிமன் வந்து பேச ஆரம்பிக்கிறேன். பால் கிமன் வந்து பேச ஆரம்பிச்சேன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் லாயலாக இருக்க போகிறது என்னோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரிங்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கையெடுத்து மேலே கும்பிடுவார். அதுக்கப்புறம் நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ரெண்டாவதாக ஃபேவராக இருக்க போகிறேன். ஆனால் நான் இதுக்கு இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் ஃபேவராக இருப்பேன். 3ஆவது ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவனை நான் எக்காரணம் கொண்டு ஃபேவராக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் சொல்கிறார். அந்த 3ஆவது ஆள் செத்ரோலின்ஸ் சொல்கிறார். செத்ரோலின்ஸ் வந்து என்ன பால் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு தெரியுது, உனக்கு என்ன ஓவர் பேச்சு, நாங்கள் 3 பேரும் கஷ்டப்பட்டு ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்ல விளையாண்டு வரலாறு படைக்க போகிறோம், நீ மேட்சே விளையாடாம ஓவர்டேக் பண்ணுறிய எங்களை அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே சொல்லி அவனை யாருக்கு ஃபேவராக இருக்க போற, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சிஎம் பங்குக்கா அல்லது உன்னோட ட்ரைபல் சீஃப்னு சொல்ற உன்னை வைஸ்மேன் ஆக்கணும் ரோமன் ரிங்ஸுக்கா, பதில் சொல்லு. ஆனால் ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும், ரோமன் ரிங்ஸுக்கு நீ காலை தொடச்சி விட்ட, அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஜெட் ரெடி பண்ண, இப்படியெல்லாம் செஞ்சு ரோமன் ரிங்ஸுக்கு சாம்பியன்ஷிப் வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்த, என்னென்னமோ பண்ணுன ரோமன் ரிங்ஸுக்கு சப்போர்ட் பண்ண. ஆனால் ரோமன் ரிங்ஸ் நீ உருவாக்குன ஃபேமிலியே ரோமன் உன்னை அட்டாக் பண்ணும்போது, உன்னை தூக்கி கமெண்ட் டேபிள் அடிக்கும் போது ரோமன் ரிங்ஸ் வந்து உதவல. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த உன்னோட ஃப்ரெண்டு சிஎம் பங்குக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியா, அவனே ஓடி போன ஒரு கோலை இங்கே WWE விட்டு ஓடி போனான், ஒன்றை விட்டு ஓடி போல, என்னை விட்டு ஓடி போனான், ஒன்றை விட்டு ஓடி போனான், எல்லாரையும் விட்டு ஓடி போனான், இங்கே உள்ள ஆடியன்ஸையும் விட்டு ஓடி போனான். அவன் பணத்துக்காக தான் மீண்டு வந்திருக்கின்றான். அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறியா? நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண போற அதை இந்த இடத்துல சொல்லு. ஆனால் நீ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க 2 பேரையும் நான் அடிப்பேன். அவங்க 2 பேருக்கு ஃபேவர் பண்ணி நீ வந்தால் உனக்கும் ஸ்டாம்ப் போடும். இதை நீ மறந்துடக்கூடாது. இப்போ நான் உன்னை இங்கே அடிக்க போகிறேன், யார் உன்னை வந்து காப்பாற்ற போகிறா? உன்னோட ட்ரைபிள் சீஃபா இல்லை பணம் தான் முக்கியம்னு சொன்ன உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? எவன் வரான்னு பார்ப்போம். ஏய் பால் இங்கே வா, நான் உன்னை அடிக்கணும். ஏய் இந்தா ஒரு அறா, இந்த அச்சி போ. செத்ரோலின்ஸ் மீண்டும் என் மேலே கை வைக்காத, உன்னோட கேவலமான கைகளால். உடனே சிஎம் பங்கு உடனே அடிக்க போன செத்ரோலின்ஸை காப்பாற்ற வராரு. பால்கிமனை காப்பாற்ற வர, பால்கிமனை அடிக்க அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் சிஎம் பங்கு பயங்கரமாக அடிக்கிறாங்க. சிஎம் பங்கு வந்து செத்ரோலின்ஸில் ஸ்டீல் ஸ்டெப்பில் வச்சு ஸ்டாம்ப் போடலான்னு பார்ப்பற, உள்ள ஒன்று சிஎம் பங்கு வந்தோடனே சிஎம் பங்கு ஒரு ஸ்டாம்பை போடுறார். ஸ்டாம்பை போட்டுட்டு அவரை பார்த்து பரிதவித்துக்கிட்டு இருந்த பால்கிமனுக்கு ஸ்டாம்பை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவார். பால்கிமனுக்கு ஸ்டாம்ப் போட்ட போய் கிட்ட வந்து ஜம்ப் பண்ணி நின்றுவார். நீ எஸ்கேப் ஆன நினைக்கிறியா? நீ எஸ்கேப் ஆகல, நான் தான் குறி வைக்கல, உனக்கு தேவையில்லாம விட்டுட்டேன். ஏன்னா நீ இந்த ரெசில்மேனியால இவங்க 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. நீ சப்போர்ட் பண்ணா உனக்கு தலையில அடி விழும். நீ எனக்கு மட்டும்தான் ஃபேவரா இருக்கிற அப்படின்னு ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவார். இதுதான் இந்த ராவல் நடந்துச்சு, வேற லெவலில் நடந்துச்சு. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.